பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியார் சேனலில் புதிய தொகுப்பாக திரு வேடக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் யக்க பிரசன்னம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாத். Welcome to all devotion viewers of Muruganadiyar channel. The new playlist I am going to start with Vedakudi Sri Krishna Iyer. The Yagna Prasantam new chapter is going to present to you for your kind reference. Thank you very much for supporting me. Dhavati Panchamayitinu mantram. Bhishasmat Asmat இந்த பரபிரம்மத்தினுடைய பீஷா பயத்தினாலே பரபிரம்மத்தினிடத்தில் இருக்கிற பயத்தினாலும் மரியாதையினாலும் வாதப்பவதே வாயு ஓடுகிறது. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா உதேதி சூர்யா சூரியன் உதிக்கிறான். எதனாலே? பிரம்மத்திடத்தில் இருக்கிற பயத்தினாலே. அப்ப பிரம்மம் பார்த்து சூரியனை இந்த நேரத்தில் உதி என்று சொன்னால் அது உதித்துத்தான் தீர வேண்டும். பரபிரம்மன்தான் நவகிரகத்தையும் சூரிய சந்திரர்கள் முதலான எல்லா தேவர்களையும் ஆட்டி படைக்கிறான்ங்கிறதுக்கு இது நேர் சாட்சி. நமக்கு பல தேவதைகளையும் பார்ப்போம். இந்திரன் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார், குபேரன் இருக்கிறார், அங்காரகர் இருக்கார், செவ்வாய் இருக்கார், வெள்ளி இருக்கார், சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், இத்தனை பேரும் இருக்கலாம். இவர்களெல்லாம் நம்ம ஆட்டி படைக்கிறதா நினைச்சுட்டு இருக்க முடியும். இப்ப பாரதத்தில் என்ன சொன்னார்? இவர்களுக்கெல்லாம் தலைவன் ஆதித்யன், அந்த ஆதித்யனையும் பிரம்மம் ஆட்டி படைக்கிறது. ஆக நாம நேர பிரம்மத்தினுடைய திருவடிகளை பத்தினுட்டோம்னால் இந்த நவகிரகம்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணவே பண்ணாது. நவகிரகம் நம்மளை படுத்துறதுன்னு இருப்போம். அதை நாம படுத்தாது இருந்தா போரும். அது எதுக்கு நம்மளை படுத்த போறோம்? எத்தனையோ விஷயத்தை நாம தான் அதை படுத்தின்னு இருக்கோம். யாரும் தர்மத்தின்படி நடக்கிறதில்லை. அப்புறம் வெள்ளியும் செவ்வாயும் நம்மள என்ன பண்ணுவார்கள்? அததுக்கு தர்ம மார்க்கத்தில் நாம் இருந்துட்டால் எந்த கிரகமும் நம்ம ஒன்றும் பண்ணாது. திருவரங்கத்தில் பெருமாள் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, உற்சவமூர்த்தி முன்னாடி நம்பெருமாள் நின்றுட்டு இருக்காரோ இல்லையோ, அவருக்கு அழகிய மணவாள பெருமாள்னு பேர். அழகிய மணவாளன் அழகிய மணவாளன்னு தான் திருவரங்க தெம்பெருமானுக்கு திருநாமம். அழகிய மணவாளன்னா மாப்பிள்ளையோ இல்லையோ. ஜாமாதா தசமோகிரகான்னு சொல்லுவார்கள். நம்ம வீட்டு மாப்பிள்ளை 10வது கிரகம். 9 கிரகம் இருக்கே, இதுக்கு மேல 10வது கிரகம் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. ஏன் அப்படி சொல்லியிருக்கா சம்ஸ்கிருதத்துல? என்ன 9 சேர்த்து படுத்துற பாடு போராதுன்னு இவரும் படுத்துறாரு இல்லையோ. அதனாலதான் ஜாமாதா தசமோகிரகான்வா. இவர்னா இந்த மாப்பிள்ளை சொல்லல, அழகிய மணவாளன்னு சொன்னேன். என்ன நம்பெருமாள் அழகிய மணவாளன் ஜாமாதா, எல்லாருக்கும் அவர் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை படுத்துறத பத்தி தான் நம்ம கவலைப்படணும். பெருமாள் என்ன பண்றாருங்கிறது நம்ம கவலையே தவிர இந்த நவகிரகங்கள்லாம் அதுகள் வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கொண்டால் கிரகத்தினுடைய சாரம் அது இன்றியமையாதது, நடந்துதான் தீரும். இதை நான் ஏதோ ஒன்று பண்ணி மாத்திக்க போறேன்னு தயவு செய்து யாரும் நம்ப வேண்டிய தேவையும் இல்லை. இதுல யார் நம்பிக்கை ஊட்டும்படி பேசினாலும் நம்புறதுல அர்த்தமும் இல்லை. எது எப்படி சுத்தணுமோ அது சுத்தித்தான் தீர போறது. சுத்தித்தான் தீர போறதுன்னா எதுக்கு உபன்யாசம்னு கேட்போம். அது எப்படியுமே சுத்த போறது இல்லையோ. அப்ப நான் இப்ப மகாபாரதம் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், நான் கீதை தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னா அது சுத்தரச்சே உனக்கு கஷ்ட நட்டம் வரும். அதை தாங்கிக்கிறதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பகவத் விஷயம். அதை மாத்துறதுக்கு பகவத் விஷயம் இல்லை. அது இருக்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். மழை ஓன்னு கொட்டுறது, எனக்கு மழையில நனைஞ்சா ஜலதோஷம் வந்துடும், எனக்கு உடம்பு சரியில்லை முடியாது, மழையை நிறுத்திடு, அதுவா சொல்ல முடியும்? எனக்கு மழையில நனைஞ்சா ஜலதோஷம் வந்துடும்னா வேணும்னா நீ கொடை பிடிச்சிக்கோ. அதை விட்டுட்டு மழையை நிறுத்துன்னு சொல்றதுக்கு முடியுமோ? நவகிரகங்கள் தங்கள் தங்கள் வேலையை நம்ம வாழ்க்கையில நடத்தின்னு தான் இருக்கும். அப்ப அதை தடுத்துக்கிறதுக்கு வேண்டியதை தான் நாம செய்யணும். எது தடுக்க முடியும்? பிரம்மம் ஒன்று தான் தடுக்கும். அதன் திருவடிகளை கட்டியாக பற்றி கொண்டால் அது எதனுடைய ஆதிக்கத்தையும் குறைச்சிடுறது இல்லையோ. அதைத்தான் சொன்னார், பிரம்ம ஆதித்யம் உன்னயதி. பிரம்மந்தான் ஆதித்தையே உதிக்க செய்கிறார். பீஷாஸ்மாத் வாதப்பவத்தேனுட்டு. கார்த்தால் 6 மணிக்கு சூரியோதயன்னு போடுவார். இந்த சித்திர மாசம்லாம் இருந்ததுன்னா முன்னாடி வந்துட்டே இருக்கும். மார்கழி மாசம் பக்கம் போச்சுன்னா பின்னாடி போகண்டே இருக்கும். அதாவது தட்சிணாயனம் வந்ததுன்னா தள்ளி தள்ளி போகும் சூரியோதயம். இந்த மாத்தி வந்ததுன்னா முன்னாடி வந்துட்டு இருக்கும் சூரியோதயம். இத்தனை மணிக்கு உதிச்சாகணும், இத்தனை மணிக்கு விழுந்தாகணும். அவர் என்னைக்கான ஒரு நாள் என்னால் இன்னைக்கு கொஞ்சம் முடியல, 6:30க்கு பதில் 7 மணிக்கு உதிக்கிறேனே அப்படின்னு யாருக்கான எழுதி அனுமதி வாங்கிக்க முடியுமா? பண்ண முடியாது. அவர் என்னைக்கா இருந்தாலும் 6:30 தான், 6 தான், 5:30 தான். பீஷாஸ்மாத் அவ்வளவு தூரம் பிரம்மத்தை கண்டு பயந்து உதிக்கிறார் இல்லையோ. உதிக்க வேண்டிய காலத்தில் உதிக்கிறார், அஸ்தமிக்க வேண்டிய காலத்தில் அஸ்தமிக்கிறார். அவரும் பயந்த காலம் உண்டு. ராவணனுடைய லங்கேல சூரியன் உதிக்கணும்னா அவனை கேட்டுன்னு உதிக்கணுமா, அவர் அஸ்தமிக்கணும்னா அவனை கேட்டுன்னு தான் அஸ்தமிக்கணுமா. இப்ப பகவான் எதற்கு ராவணனை எதிர்த்து வந்தான் தெரியுமோ?
இயற்கையே இவன் இல்லேன்னு ஆக்கிடுவோம் போல் இருக்கு. பிரம்மத்தை நம்பித்தான் சூரியோதய அஸ்தமனம் இருக்கணுமே தவிர அது ராவணனை நம்பி இருக்கக்கூடாது. இதை மாத்தணுங்கிறதுக்காகத்தான் ராமன் புறப்பட்டான். அதுக்கு ஏதோ வியாஜம் காரணமா வச்சதுதான் சீதையை சிறை புகுத்த வைத்தது. உண்மை காரணம் அது அல்ல. இயற்கையை மாத்திவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எம்பெருமான் செய்தான். ஆக பீஷாஸ்மாத் வாதப்பவதே என்று தைத்திரிய உபனிஷத்து சொன்னா போலே சூரியனை பிரம்மம் உதிக்கச் செய்கிறார். இது மேலெழுந்த வாரியான அர்த்தம். இப்ப நாம பார்க்க போற முதல் 4 கேள்விகளுக்குமே கருத்து ஒன்று. இதுல ரொம்ப ஆச்சரியமா ஒரு கணக்கு வச்சுட்டு இருந்திருக்காரு இவர். 4 கேள்வியா விஷயத்தை மாத்தி விடுறார். மொத்தம் 124 கேள்வி இருக்கும் இல்லையோ, 4ஆ வகுத்தில்னா அத்தனை கருத்து இருக்கு. இவர் எங்கேயோ கணக்கெல்லாம் எக்ஷன் நிறைய படிச்சிருக்கார் போல். அதனால இந்த 4 கேள்வி இதை பத்தி, அடுத்த 4 கேள்வி இவனை பத்தி, அடுத்த 4 கேள்வி இவனை பத்தி, இப்படியே அதை பிரிச்சே வச்சுன்னு வர்றார். இந்த முதல் 4 கேள்விகளுக்கு இப்ப ஆதாரம் ஒண்ணுதான். இப்படி அந்த கருத்தை என்னன்னு சொல்றேன். அந்த கருத்தை வச்சுன்னு தான் 2ஆம் கேள்வி, 3ஆம் கேள்வி, 4ஆம் கேள்வி. இந்த இடத்துல ஆதித்யன்னு சொல்லப்படுறது சூரியன் மட்டுமல்ல, ஆத்மாவை. பிரம்மம்னு சொல்றது பிரம்மத்தை மட்டுமல்ல, வேதத்தை. ஆத்மாவை உதிக்க செய்பவரார். ஆத்மா உதிக்கிறதுன்னா ஆத்ம ஞானத்தை உதிக்க செய்பவரார். வேதம் உதிக்க செய்கிறது. இதுதான் பதில். இப்போ ஆதித்யம் கிம் ஸ்வித் ஆதித்யம் உன்னயதி. ஆதித்யம் ஆத்மாவை யார் உதிக்க செய்கிறார்கள்? பிரம்ம ஆதித்யம் உன்னயதி. வேதம் ஆத்மாவை உதிக்க செய்கிறது. இப்ப பிரம்மத்துக்கு வேதம்னு அர்த்தம் வச்சுங்கோ, ஆதித்யன்னா ஜீவாத்மான்னு அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆதத்தே இது ஆதித்யா. ஆதத்தேன்னு சொன்னால் ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்துட்டு தன் கண், காது, மூக்கு முதலான புலன்களாலே உலகத்துல நடக்கிற விஷயங்களை கிரகிச்சுக்கிறாரோ இல்லையோ. ஆதத்தே உலக விஷயங்களை சரீரம் மூலமாக கிரகிக்கிறபடியால் ஆத்மாவுக்கு ஆதித்யன்னு பேர். வேதத்துக்கு பிரம்மம்னு சொல்லலாமான்னா, பிருகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்மமித்த விதீயத்தே. தான் ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலையும் தன் அண்டினவர்களை ஒசத்தி விட்டுடுறது இல்லையோ, அதனால வேதத்துக்கே பிரம்மம்னு பேர். வேதம் ஜீவாத்மாவின் ஞானத்தை உதிக்க செய்கிறது. ஆத்மாவுக்கு ஞான விகாசம் ஏற்படணும்னா சாஸ்திரம் ஒண்ணுதான் பிரமாணம். வேற எதை கொண்டு நம்ம ஞானமே வளராது. ஞானம்னா எதை பற்றின ஞானம்? இப்ப நாமெல்லாம் அவர் மகாஞானி அப்படின்னு கொண்டாடுவோம். மகாஞானின்னா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற பேருந்துகள் எல்லாம் எந்தெந்த எண்ணிக்கை பேருந்து எந்தெந்த ஊருக்கு போகும் அப்படின்னு ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். மகாஞானின்னு கொண்டாடுவிடலாமா? வாசல வரிசையா போயிட்டு இருக்கு. எது எங்கெங்க ஏறி உட்கார்ந்தா எங்கெங்க கொண்டு போய் விடும், எத்தனை மணி நேரத்துல போகும், இப்படின்னு எங்கெங்க நிற்கும், எங்கெங்க கிளம்பும், இதெல்லாம் சொல்லிட்டா மகாஞானின்னு மாட்டான். யார ஞானிங்கிறோம்? பிரம்ம ஜானம் ஏற்பட்டிருந்தா தான் மகாஞானி. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருந்தா ஞானின்னு சொல்லுவோம். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி யாது? பிரத்யக்ஷத்துல பார்த்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. கண்ணால பார்த்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. காதால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. சரி, பிரத்யக்ஷம் முடியாது. அடுத்த அனுமானம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. பிரம்மத்தை நேர பார்க்காட்டாலும் இருக்குன்னு அனுமானிக்கலாம் இல்லையோ. அனுமானம்னா நேர விஷயம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். பர்வதோ வன்னிமான் தூமாத். ஒரு மலைக்குகைக்கு மேலே புகைய பார்த்தேன். புகைய கண்ட உடனே உள்ளுக்குள்ள அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானிக்கிறேன். நான் அக்னியை கண்ணால பார்க்கல, ஆனா எப்பவுமே புகையும் அக்னியும் சேர்த்து மடப்பள்ளியில பார்த்துருக்கேன் இல்லையோ. தளிக பண்ற உள்ள சமையல் அறையிலே நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்த்துருக்கிறதுனாலே இப்ப புகையை மட்டும் பார்த்தேன், உடனே உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணிவிட்டேன். பிரம்மத்தையும் அதே மாதிரி அனுமானம் பண்ணலாமான்னு கேட்பார்கள். ஏன்னால் க்ஷித்யங்குரத்வாது, உலகத்தில் பல விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்னு படைக்கப்படணும்னாலே படைப்பாளி இல்லாம படைக்க முடியாது. எப்ப இத்தனையும் உருவாயிருக்கோ அப்ப உருவாக்கின பிரம்மம்னு ஒருத்தர் உண்டு அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாம் இல்லையோ. அதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் கீழே ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேனே, எப்பவுமே மடப்பள்ளியில் நெருப்பும் புகையும் சேர்ந்திருக்கும். அதனால புகையை பார்த்த உடனே நெருப்பை கண்டுபிடிச்சு விடலான்னா, சாமி அந்த மாதிரி இன்னி தேதி மடப்பள்ளி இல்லையேன்னுவா. நீர் சொல்ற காலெல்லாம் விறகு கட்டையும் கறி எடுப்பு மூட்டின்ற காலம். அப்ப வேணா நெருப்பு இருந்தது, புகை இருந்தது. இப்ப புகையும் இல்லை. அது இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு யந்திரம் வச்சுட்டோம். இப்போ புகை கண்ணில் படுறதுக்குள்ள அது இழுத்துன்னு போடுறது. அப்புறம் நம்ம புகையே பார்க்க முடியாது. சாஸ்திரமே போய் ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப பர்வத்தோ வர்ணிவான் தூமாத். எத்தனை தர்க்க நியாயம் படிக்க வந்தாலும் இதுதான் அடிப்படை பாடம் படிக்கணும். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. நாமளா திருப்பினா அதுவே என்னமோ எரியறது, அதுவே தெளிவு பண்ணிக்கிறது, சாப்பிட்டுட்டும் போயிடுமோன்னுமோ அந்த அளவு கொண்டு போய் விட்டுட்டோம். அதனால இப்ப இது சொல்றதே வியர்த்தமான வாதம். தெரிஞ்சா பழைய நாள்காரா இங்க யாரான் இருந்து அடுப்புன்னா என்ன புகைன்னா என்னன்னு தெரிந்திருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளவும். அவ்வளவுதான் அடியனுக்கு சொல்ல தெரியும். அதனாலே பிரம்மத்தை அனுமானத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. லோகத்தில் இருக்கிற வஸ்துவை வச்சுன்னு பிரம்மத்தை அனுமானிக்க பார்த்துட்டா அப்புறம் இவ்வளவுதான் அதனுடைய ஞானம்னு ஆயிடும். மேலும் எத்தனை வஸ்துக்களை நமக்கு தெரியும் இதை படைத்தவன் பிரம்மம்னு அனுமானம் பண்றதுக்காக. ஆகையாலே பிரத்யக்ஷத்திலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானிச்சும் தெரிஞ்சுக்க முடியாது.
அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழியாது வேதம் ஒண்ணுதான் பிரமாணம். சாஸ்திரயோனித்வாத்னு பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் தெரிவித்தார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்யதः சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத் ஈக்ஷதேர் நாசப்தம் என்னும் முதல் 5 சூத்திரத்திலே 3வது சூத்திரத்தில் சாஸ்திரயோனித்வாத் சாஸ்திரத்தை காரணமாக கொண்டுதான் அதை பிரமாண கொண்டுதான் பிரம்மத்தையே தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நமக்கு பிரம்ம ஞானம் ஏற்பட்டா தான் ஆத்மா உதிக்கிறார்னு அர்த்தம். ஆத்மாவை உதிப்பிக்கிறது யாரு? பிரம்மம்னு பெயர் பெற்ற வேதம். அப்ப வேதத்தை கொண்டு பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப கொஞ்சமான வேதத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆறு சொல்லியும் அதையே தெரிஞ்சுக்காம விட்டுட்டு பிரம்மஜானின்னு தான் எப்படி வரும்? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா வேதாத்தியனம் வேணும். சுவாமி அதுக்குன்னு எல்லாரும் வேதாத்தியனம் பண்ண முடியுமான்னா பிராமணன் வேதாத்தியனம் பண்ணித்தான் தீர வேண்டும். அவர் அத்தியனம் பண்ணலேன்னால் உபயுக்தமான பாகங்களை கூட அத்தியனம் பண்ணலேன்னா பிராமணியமே நிற்காது. முடிந்த அளவுக்காவது வேதாத்தியனம் பண்ணியிருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு பிரஷ்னம் சொல்றதுங்கிறது கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு நித்திய கர்ம அனுஷ்டானத்தை வேதங்கள்லாம் விதிக்கிறது இல்லையோ, அதிலே ஒரு பிரஷ்னமான நித்தியப்படி வேதத்திலிருந்து நாம சொல்லியே தீர வேண்டும். அப்பதான் ரிஷிக்கடன் தீரும். யாக யஜ்ஞங்களை பண்ணாதான் தேவக்கடன் தீரும். அதே போல பித்திருக்கடனும் தீர்க்க வேண்டும். அதே போல நமக்குன்னு உண்டான வேதங்களை சொன்னாதான் ரிஷிகளுக்கு உண்டான கடன் தீரும். இந்த கடன் தீருவதற்காகவாவது வேதாத்தியனம் வேணும். இன்றியமையாதது வேதத்தை தெரிஞ்சிருந்தா தான் பிரம்மத்தையே புரிஞ்சுக்க முடியும். கிம்ஸ்வித் ஆதித்ய முன்னயதி, எது ஆத்மாவின் ஞானத்தை விளங்கச் செய்கிறது? வேதங்கள் விளங்கச் செய்கின்றன. முதல் கேள்வி, முதல் பதில். இப்ப அடுத்த கேள்வி போவோம். கேச்ச தஸ்ய அபிதச்சராக, கேச்ச யார் அதற்கு அருகிலே செல்லுகிறார்கள்? சூரியன் இப்ப கிழக்க உதிச்சுட்டார்னு வச்சுப்போம். சூரியனுக்கு பக்கத்திலே யாரெல்லாம் போகிறார்கள்? சூரியனுடைய தேர் ஓடி நம்ம பார்த்திருக்கோமா? அவர் ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும். 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். இது கேட்கச்சே வேடிக்கையா இருக்கும். சுவாமி 2 சக்கரம் 4 சக்கரம் இருந்தா தானே தேர் ஓடும். ஒத்தப்படையில சக்கரம் இருந்தா கொடை சாஞ்சுராதோ? ஆனா சூரியனுடைய தேர்ல ஒரே சக்கரம் தான் உண்டு. ரெட்டப்படையில குதிரையை போட்டினா தானே அது சண்டை இல்லாத ஒண்ணு கொண்டு இழுக்கும். ஆனா 7 குதிரைகள் ஒத்தப்பட குதிரை, ஒரே ஒரு தேர் சக்கரம், 7 குதிரைகள், 7 சந்தஸ்ஸுகள் தான் 7 குதிரைகள். அதாவது நாம நித்திய சந்தாவந்தனத்து போது சொல்லிட்டு இல்லையோ, அனுட்டுப்பு, திருட்டப்பு, பிருகதி, பந்தி, காயத்ரி, உஷ்ணிக்கு, இதெல்லாம் 7 சந்தஸ்ஸுகள். இந்த 7 சந்தஸ்ஸு தான் 7 குதிரை. 7 குதிரை பூட்டப்பட்ட ஒரு தேர் சக்கரத்தோட கூட சூரியனுடைய தேர் ஓடுகிறது. அப்போது அருகிலே யார் வருகிறார்கள்? இது 2வது கேள்வி. கேள்வியை மேலெழுந்த வாரியாகவும் பார்க்கணும், உள்ளுரை பொருளாகவும் பார்க்க வேண்டும். யார் சூரியனுடைய தேருக்கு பக்கத்துல வரா? பதில் சொல்றான் தர்மபுத்திரன், தேவாக தஸ்ய அபிதச்சராக, தேவர்கள் அருகிலே வருகிறார்கள். இத விஷ்ணு புராணத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். சூரியனுடைய தேர் புறப்படுறது இல்லையோ, ஒரு மாசமும் அந்த தேர்ல வேற வேற ஆள் உட்காண்டிருப்பா. சித்திர மாசம் பிறந்ததுன்னா அந்த தேர்னுடைய சாரம் மாறிடும். ஒரு தேவதை உட்காண்டிருப்பார், அதை முன்னாடி செலுத்துறது ஒருத்தர், பின்னாடி இருக்கிறது 2 பேர். இது அப்படியே ஒரு கோஷ்டி மாறிடும். அடுத்து வைகாசி மாசம் வந்ததுன்னா வேற கோஷ்டி வரும், ஆனி மாசம் வந்ததுன்னா வேற கோஷ்டி வரும், ஆவணி மாசம் வந்ததுன்னா வேற கோஷ்டி வரும். அப்ப தேவர்கள் சூரியனுடைய தேருக்கு பக்கத்திலே போகிறார்கள். இது ஒரு அர்த்தம். ஆனா ஆந்தரமான அபிப்பிராயம், வெறும் தேவர்கள் போறார்கள்னு சொல்லிட்டா போருமா? இங்க தேவ சப்தத்துக்கு சமமும் தமமும் அர்த்தம். நல்லா மனசுல வாங்கிக்குங்கோ. நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டா தான் 124 கேள்விக்கும் அர்த்தம் புரியும். யாரும் முதுகு வளையறதேங்கிறதுக்காக இந்த இடத்துல குனிந்தால் ஒரு கேள்விக்கு அர்த்தம் புரியலேனாலும் அதோட தொடர்புடைய அடுத்த கேள்விக்கு அர்த்தமே புரியாது. ஏன்னா அவர் தனித்தனியா எல்லா கேள்வியும் கேட்டு போல, இப்போ இதனாலதான் அடுத்தது, அதனாலதான் அடுத்தது, அதனாலதான் அடுத்தது. இது நடுவுல எங்கேயான்னு நம்ம கொஞ்சம் பராக் பார்த்தோம், வாசல்ல சத்தம் இருக்கேங்கிறதுக்காக சத்தத்தை பார்த்தோம்னா இது சத்தமே இல்லாத போயிடும். அதனால அத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் நிதானித்து சூக்ஷ்மமா தான் இருக்கும். இப்ப கதை கேட்கறதுக்காக நாம வரல, நீங்களும் நிறைய கதையெல்லாம் கேட்டு இருக்கிறீர்கள். அர்த்தத்தை புரிஞ்சுட்டு தர்மத்தின் வழி நடக்கிறது எப்படின்னு பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த கேள்வி ஒன்னொன்னு நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத கேள்விகள். இதை தாராளமா நடைமுறைப்படுத்த முடியும். இது எங்கேயும் ஆகாசத்துல இருக்கிற கேள்வி அல்ல. இந்த கேள்விக்கு பதில புடிச்சுண்டு நம்மாலேயே முயற்சி எடுக்கிறதுக்கு முடியும். ஆக தேவர்கள் பக்கத்துல வர்றதல்ல. ஒரு ஜீவாத்மாவுக்கு வேதத்தின் மூலம் ஞானம் உதிக்கிறதுனால் கூடவே 2 பேர் நடந்து வரணும். சமதமங்கள், அவர்கள்தான் அபிதச்சராக. சமம் தமம்னால் வெளியிந்திரியங்களை அடக்குதல் சமம், உள்ளிந்திரியமாகிற மனசை அடக்கியிருத்தல் தமம். எழுதுறச்சேவே பத்திரிகையில் எழுதுவா. நீங்க ஸ்ரீ வைஷ்ணவாள் பத்திரிகை பார்த்திருக்கீங்களோ இல்லையோ? ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய
உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமதமாத்யனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் அஸ்ம பிராபிய பிராபக பூதராய் எழுந்தருளிருக்கும் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடித்தாமர்களில் அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பி தண்டனிட்டு செய்யும் விண்ணப்பம் உபயகுசலோபரி இப்படின்னு முதல்ல பத்திரிகையில போட்டிருப்பா. பாதி கடுதாசி இதுக்கே முடிஞ்சு போடும். இவர் மேல விஷயம் என்ன எழுத போறாருன்னே தெரியாது. இவ்வளவு நீளமா ஏதோ எழுதியிருக்காருன்னா இவருக்கு இருக்கிற விசேஷண பஞ்சக விசிஷ்டராய் அத்தனை குணங்கள்லாம் கடுதாசி போறவாள்கிட்ட இருக்கான். அதனாலதான் இத்தனை எழுதிட்டு இருக்கா. ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய சாந்த சமதமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ண